ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து என்ன மாரல் தெரிஞ்சது, நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். மாற்றி மாற்றி ட்ரிகர் பண்ணுறதா போயிடுச்சோங்கிறது தான் நமக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் அதற்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு நீண்ட மரபு இருக்கிறது, தொன்மை இருக்குது, தொடர்ச்சி இருக்குது. இவ்வளவு இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு வெறும்னே பர்சனல் அட்டாக்ஸ் நிறைந்த இடமாக அது மாறுவது என்பது அது வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லதா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டுக்கு நல்லதான ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போயிட்டாங்க, ரைட்டு. நைட்டில் அவன் ஏன் வந்து அந்த ஃபியூஸ் கேரியரை போட்டு போட்டு பிடிங்கிட்டு இருக்கான், கரண்ட் போய் வருது, அது எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அரசுக்கிட்ட பதில் இல்லை. நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய வார்த்தையா, அது சரியானதா, இது அவர்களை கொச்சைப்படுத்துவதாகதாங்கிறதுலாம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுல ஏன் அந்த 30% ஸ்டாலின் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே, அதுவோ அல்லது இப்போ சொல்ற இந்த பார்ட்டி ஃபண்டோ ஏன் கணக்கிலே வரல? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறத அவர் தான் மேபி தெளிவுபடுத்துவார்னு பார்க்கலாம். இப்போ அவரே இவ்வளவு ரசித்து அந்த குட்டி ஸ்டோரியை கேட்குறாருன்னா அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அதே போல 2 வயது சிறுமியிடம் திமுகவினர் அவர் சொல்ல போது குறுக்கிட்டு அதே சபாநாயகர் கேட்டார். இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு சொல்லும்போது ஆவணங்கள் இருக்கான்னு மாண்புமிகு சபாநாயகர் ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாமே. ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணதுக்கு பதிலாக இன்னைக்கு அவர் ஒரு ஆக்ஷன் ஒன்று அப்படின்ட்டு பண்ணார். அதெல்லாம் ஆப்வியஸாக எனக்கு தெரியும் அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட அது நீங்கள் வைரல் கண்டென்ட்டாக கொண்டு போவாங்க, எலிவேட் பண்ணுவாங்க, அதுக்கான எலிவேஷன் இருக்கும். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டப்பேரவையில் சிஎம் விஜய் அவர்களோட ஸ்பீச் பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக பேசலன்னு சொல்லி நிறைய வந்துட்டே இருந்துச்சு விமர்சனங்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இப்போ பேசியிருக்காரா? பேசலன்னு கேட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பேசியிருக்காராங்கிறீங்க. உள்ளபடியே அப்படிதான் ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம அதை எடுக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கான ரியாக்ஷனை அவருடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். அவங்களுக்கான பதிலை அவருடைய மொழியில் கொடுத்துருக்காரு. நீங்கள் முதல்ல அந்த அவர் தயாரித்து கொண்டு வந்த ஸ்பீச்சை பேசின வரைக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக ஆவரேஜாக இருந்தது. அதுக்கு பிறகு எக்ஸ்டெம்போவாக அவருடைய ஃபார்மேட்டுக்கு அந்த நான் கன்வென்ஷனல் மெத்தடு வழக்கமாக சட்டமன்றத்துக்கு பேசக்கூடிய அந்த விஷயங்களை உடச்சிட்டு வெளில வரும்போது அது அவருடைய டெலிவரியாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸாகத்தான் முழுக்க இருந்தது. தாவேக்காவினர் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸில் தொடங்கி பலரும் அப்படிங்கிறது ஆன் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போனால் 2 முக்கியமான இஷ்யூஸ்க்கு மட்டும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அது சரியா இல்லையாங்கிறது மக்கள்கிட்ட போகணும். மின்வெட்டும் சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் அவர் தொட்டு இருக்கிறார். பட் இதை தாண்டி கேட்கப்பட்ட பாலிசி ரீதியிலான பல விஷயங்களுக்கு நேரடியான பதில் இல்லை. ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் அல்ல முதல் முறையாக அவர் ஏன் பேசலை அப்படிங்கிற கேள்வியோடு இருந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ரிப்ளேவாக அது இருந்திருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கூட்டத்தொடர் வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஷார்ட்ஸும் ரீல்ஸும் நல்லாவே தாங்கும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்களுமே ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கண்டென்ட்டாக தான் பார்க்குறீங்களா, இல்லை எதிர்கட்சிகள் பேசினதுக்கான ஒரு பதிலாக பார்க்குறீங்களா? 2 விஷயம். அதாவது எதிர்கட்சிகள் பேசியதற்கு பின் பாயிண்டாக அதில் பெரிய அளவுக்கு பதில்கள் இல்லை. அவங்க எழுப்பிய விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். அவர் டச் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லது கேட்டு இப்போ வரைக்கும் பதில் வராதது அப்படிங்கிறது அரசின் சார்பில் முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டிய புள்ளிங்கிறதுனால தூய்மை பணியாளர்களினுடைய அந்த பணிகள் தனியார் மயமாக்குவதை கைவிடணும், அதுக்கான முயற்சிகளை விடணும்னு போன ஆகஸ்ட் மாதம் சென்னையில் 2 ஜோனுக்கு திமுக அரசு சொன்னபோது அறிக்கை கொடுத்தவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்.
இன்னைக்கு இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க அப்படியான முயற்சி வருதுன்னு விமர்சனம் வருது. நேற்று ஈரோட்டில் மாவட்டம் முழுக்க தூய்மை பணியாளர் பணி புறக்கணிப்பு பண்றாங்க. இதுல அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னு, ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் 2 தலைவர்களுமே அதை கேள்வியா எழுப்பியிருக்கிறாங்க. இதற்கான பதிலை நீங்க கொடுத்துருக்கணுமா கூடாதா, இவரிடமிருந்தே வந்திருக்கணுமா கூடாதாங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் மீதான வழக்குகள், அதுவும் குறிப்பா பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னும் பொழுது நீங்க உங்க ஒரு கட்சி தலைவராக உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்களுடைய பெயர் சம்பந்தப்படுது, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கல. அதுல பின் பாயிண்டா பேரை சொன்ன பிறகு என்ன ப்ரொசீஜர்ல இருக்கு, அல்லது குறைந்தது இவ்வளவு நாளைக்குள்ள தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நீங்க முதலமைச்சராக இல்ல உள்துறை அமைச்சராக அதுல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன்னு நீங்க தெளிவுபடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நான் முதல்வன் திட்டம் முடக்கப்படுகிறதாங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட தான் இது. ஆக்சுவலாக எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பேச விட்டதே மரபு மீறலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு சபாநாயகர் அதை அனுமதித்திருக்கிறார். இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை. இது வரைக்கும் என்ன உதாரணம்னா, கடைசியாக பிரதமரே பேசாமல் இந்த ஆண்டு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிறதுல பிரதமர் பேசாமலே முடிச்சு வச்சாங்க. அமித்ஷா அவர்கள் பேசி அந்த மரபு உடைபெற்றுகிறதே தவிர இதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறார். உங்களுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறவங்க உங்களுக்கு பிரிட்டன் பாராளுமன்ற இதுங்களின்படி நிழல் பிரதமராக நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த இடத்துல இன்னொரு அமைச்சர் அங்கே பேசியிருக்க கூடாது, முதலமைச்சர் பேசணும். அந்த மரபை உடச்சே சிக்கலுக்குரியது. பட் இதற்கும் பதில் வரல. நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் சில விஷயங்களை ஒத்துக்கிட்டாரு. கூட்டணி கட்சிகளும் இதை கண்டித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைய தேதிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம் விபிஜி ராம்ஜியை எதிர்க்கிறதுன்னு அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்து ஐ திங்க் யாரோ ஒரு செக்ஷன் வாக் அவுட் பண்ணாங்க. மீதி இருந்தவங்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு சட்டமன்றத்தோட ஸ்டாண்டு. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் இருக்கும் பொழுது இதை நல்லிஃபை பண்ணாமல் அந்த தீர்மானத்தை எய்தர் வாபஸ் வாங்கணும், இல்லை அதுக்கு மாற்று தீர்மானம் கொண்டு வருகிறோம், நாங்கள் அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரோம்னு கொண்டு வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த 125 நாள் அப்போ மாற்றினதில் வீடு கட்டக்கூடியது, அதில் வேலை வாய்ப்பு உண்டாக்கணும்னு நித்தி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் முதலமைச்சராக போய் பிரதமர் மோடி கிட்ட வேண்டுகோள் வைக்கிறீங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டை எதிர்த்து கூட்டணி கட்சியில் அறிக்கை விட்டுட்டாங்க. இப்போ சட்டமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் வாபஸ் கூட வாங்கிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. திமுக அரசு எதிர்த்தாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்ல அந்த அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அது ப்ரொசீஜர் அல்ல. அந்த வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அண்ட் புரோட்டோகால்னு மாண்புமிகு சபாநாயகர் சொன்னார் இல்லையா, அதன்படி நடைபெற்றது. ஆனால் நடக்கலை. அப்போ இதற்கு நீங்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் சண்டை போடணுமா? நியாயமான கேள்வி. அந்த சண்டையை தாண்டி இணக்கமாக போய் நிதியை வாங்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கொண்டாட போகிறாங்க. திமுக சண்டை போட்டாங்கங்க, ஆனால் நிதி வரல, இவங்க இணக்கமாக போய் வாங்கிட்டாங்கன்னா கொண்டாடுவாங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஏறத்தாழ 2 வாரம் ஆச்சு இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லப்படுகிற, முன்னாடி 100 நாள் இப்போ 125 நாள் விபிஜி ராம்ஜியில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி சுமை கூடி இருக்குன்னு அவர் போடுறாரு. 4000 கோடி கூடுதலாக இந்த ஆண்டு ஏறி இருக்கிறது. இது மத்திய அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கான வஞ்சனைன்னு அவர் பேசுறாரு. அதற்கு நம்ம இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை அப்படின்னா அதை நம்ம என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டுக்கு ஏன் மாறினீங்கன்னு நம்ம கேட்க முடியாது, அதுக்கு அரசினுடைய நிலைப்பாடு. எதிர்கட்சிகள் ஏன் மாறினீங்கன்னு கேட்கும்போது அதை விலக்கி இருக்க வேண்டியது. சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வி எதிர்கட்சி தலைவர் எழுப்பியது, நீங்கள் தானே பேசியிருக்கணும், முதலமைச்சர் தானே இதுக்கு பதில் சொல்லுங்கிற விஷயம் வரும். விவசாய கடன் குறித்து அவர் இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது. ஏன்னா போராடுகிற விவசாயிகளை முதலமைச்சர் கொச்சைப்படுத்துகிறாரான்னு ஒரு கேள்வி வருது. சிலருடைய தூண்டுதல்னால் அங்கேயும் இங்கேயும் போராட்டம் நடக்குது. நான் சில இடங்களில் கேட்ட கேள்வி அதை மீண்டும் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் விவசாய சங்கங்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த கொண்டு வந்ததுனால பலனடைந்தோன்னு சொல்லி ஏதாவது ஒரு சங்கமாவது வந்து உங்களை பார்த்து நன்றி தெரிவித்தார்களா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி பண்ணும்போது விதை நெல்லோட வந்து உங்களுக்கு விவசாயிகளினுடைய பிரதிநிதியாக ஒருவர் உங்களுக்கு அந்த விதை நெல்லை உங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த தருணம் இருந்தது. ஆனால் யாருமே ஆதரவளிக்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்கெல்லாம் நீங்கள் சொன்னதை செய்யலைன்னு உங்கள் மேலே வருத்தத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். வழக்கமாக ஏதாவது ஒரு சங்கம், இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக புதிய பென்ஷன் ஸ்கீம்னு டிஎம்கே கொண்டு வந்தபோது ஒரு செக்ஷன் அரசு ஊழியர் சங்கம் போய் அதை ஆதரித்து நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இன்னொரு செக்ஷன் அதை எதிர்த்து அதுக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அது முழுமையானது அல்ல, அது வேறு விதமாக அதில் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் ஏமாற்றப்படுவதாக உணர்றோன்னு. சங்கங்களுக்குள்ள பிரிவு இருக்கலாம், ஆனால் யாருமே உங்களை ஆதரிக்கல. உங்களுடைய வேட்பாளராக அங்கே மேல்மா போராட்டத்தில் போராடியதற்காக, நிலம் கையகப்படுத்தக்கூடாதுன்னு போராடியதற்காக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட, அதுக்கப்புறம் அந்த குண்டர் சட்டத்தை கோர்ட்டு குவாஷ் பண்ணுச்சு. அங்கே இருக்கக்கூடிய விவசாயி திரு அருள் ஆறுமுகம் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதல் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, இது சரியானதல்ல, இதற்கு முட்டு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. 2வது அறிக்கை வெளியிடுறீங்க, அதையும் யாரும் ஆதரிக்கலைன்னா அந்த இடத்துல அரசினுடைய தவறு இருக்குன்னு நீங்கள் குறைஞ்சபட்சம் உணர வேண்டாமா? நான் கேட்குறது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கே முதலமைச்சர் அதை உணர்ந்துருக்கணும். நீங்கள் போராடுகிறவர்களை கொஞ்சம், அப்போ விவசாயிகளை யார் வேணாலும் தூண்டி விட்டால் போராட்டம் பண்ணுவாங்க.
இதைத்தானே கடந்த காலத்தில் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் சொன்னாங்க. பரந்தூரில் போராடியவர்களோ இல்லை அதற்கு முன்பாக மேல்மால போராடியவர்கள் மீது போன அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் என்ன வார்த்தையே, இல்லை ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்களில் ஒரு சிலர் என்ன வார்த்தை சொன்னாங்களோ, கடந்த காலத்தில் ஸ்டெர்லைட்டில் போராடியவங்களை காசு வாங்கிட்டுன்னு சொன்ன அதே வார்த்தை, கூடங்குளத்தில் போராடியவர்கள் மீது சொல்லப்பட்ட அதே வார்த்தை, டெல்லியில் விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய போது பாஜக சொன்ன வார்த்தை, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா தூண்டிவிட்டு போராடுகிறார்கள், 3ஆம் தர நபர்கள் தூண்டுகிறார்கள்ங்கிறது முதலமைச்சர் சொல்ல வேண்டிய வார்த்தையா? அது 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 சரியானதா? இது அவர்களை கொச்சைப்படுத்துவதாகாதாங்கிறதுலாம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. மற்றபடி அவருடைய விஷயங்கள் அவர் நேரம் கேட்கறது நியாயமானது. ஆப்வியஸாக ஒரு செக்ஷன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் ஆள போகிறேன், ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே நீங்கள் பேசுனீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், அடுத்த நிமிஷமே நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோன்னு ஒரு 4 வாக்குறுதி கொடுத்தாரு. எனக்கு தெரியும் அதில் ஒரு இது பார்ஷியலாக நிறைவேற்றிட்டாங்க, மற்றதெல்லாம் ப்ராசஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த சிங்கப்பெண் படை வந்து அதில் இருந்ததுன்னா 1.5 நிறைவேற்றிருக்காங்க, மீதி 2 இருக்குது. அந்த 2500 ரூபாய்க்கு கொடுப்பதாகட்டும், அதே போல் போதைப் பொருள் ஒழிப்புக்கு சிறப்பு படை, பெண்கள் பாதுகாப்புக்கு தனி சட்டம் கொண்டு வரும் அப்படின்னாரு. ஏற்கனவே மரண தண்டனை வரைக்கும் இருக்குது, மேபி அது அவர் இல்லை, அதில் என்ன கொண்டு வராருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படியான சில வாக்குறுதிகள் அப்படியே தேக்க நிலையில் இருக்குது. டைம் எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை, டைம் கொடுக்கலாம். நான் என்னென்னா அன்றாட இஷ்யூஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கிறது தான். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் டைரக்டாக பின்பாயிண்டடான பதில் முதலமைச்சருடைய உரையில் இல்லை. மேபி வர நாட்களில் அவங்க வேறு விதத்தில் மோடில் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக லிஸ்ட் பண்ணதில் இதெல்லாம் இருக்கும்போது சட்டமன்றத்திலே அவர் சொல்லியிருக்கிறது தான் சரியான ஃபோரமாக இருக்கும். நீங்கள் தொழில் நிறுவனங்கள் வெளில போகுதுன்னு கேட்குறதுக்கு அமைச்சர் கீர்த்தனா நேற்று ப்ரெஸ் மீட்டில் வெளியில் பேசுகிறாங்க. உள்ள ஃபோரமில் நீங்கள் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயே உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்குன்னு நீங்கள் 2 நிறுவனங்கள் பேரை சொன்னீங்களே, அதை உள்ளேயே இல்லை சொல்லி பதிவு பண்ணியிருந்துருக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்குது, என்ன குழப்பம் இருக்குது? இல்லை சட்டமன்றத்தில் நம்ம வந்து கிரெடிபிளான விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் அதில் ஒரு தயங்குனீங்களா? அதில் இன்னும் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியிருக்கா? இதெல்லாம் கேள்விகளாக இருக்கிறது. இதெல்லாம் குற்றங்கள் கிடையாது, இந்த அரசு நேரம் எடுத்து திருத்திக் கொள்ள வேண்டியதுங்கிற அந்த ஆங்கிளில் தான் நம்ம அதை முன்வைக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, கீர்த்தனா அவர்கள் வந்து உள்ள இருந்து பேசியிருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து விஜய் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி பேசுறாரு. ஆனா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவரே, அதாவது கீர்த்தனா ஒரு அமைச்சர், அவங்க வெளியில வந்து பேசினது நீங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவரே வெளியில போயிட்டு பிரஸ்ல தான் பார்த்து பேசுறாரு. உள்ள இருந்து அவர் பேசியிருக்கணுமா? விஜய் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கணுமா? என்ன சிக்கல்னா, முதலமைச்சர் உரையில் நீங்கள் வந்து 1-2 இடத்துல வேணால் இன்புட்ஸை கொடுக்கலாமே தவிர பதிலுரை கொடுக்கறதுங்கிறது சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை. க்ளோஷர் தான் அவர். நான் எப்படி முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பிறகு அவரை பேச அனுமதித்து என்பது இதுவரைக்கும் இல்லாத மரபு மீறல்னு சொன்னோம். முதலமைச்சர் பேசிய பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் உரைக்கு நேரம் கொடுக்க முடியாது, அது சட்டமன்ற மரபில் இல்லை. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் வெளியில் வந்து தான் கேட்டுக்கலாம்ல என்ன சொல்கிறாங்கன்னு. அதில் தான் அந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயங்கள் வரும்போது அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் அமைச்சர் ஆதரவு நான் கேட்குறாரு, நாங்கள் எந்த பார்ட்டினே சொல்லலை. அப்போ என்ன சந்தேகம் வருது? இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எந்த பார்ட்டினே அவர் சொல்லாதப்ப பார்ட்டி ஃபண்டுனா நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், போன முறை டாஸ்மாக் வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க, அமைச்சராக திமுக தான் இருக்குது, கூட்டணிலாம் கிடையாது. அவங்க இருக்கும்போது அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை காங்கிரஸோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அவங்க உள்ளே பூந்து வசூல் பண்ணாங்கன்னு அது புரிஞ்சுக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும். அதனால் அது அடிப்படையில் அது வந்து பிளேயிங் டு த கேலரி தான், நேரடியாக அந்த கேள்விக்கான பதில் இல்லாமல். ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த சட்டமன்றத்தில் அவர் மென்ஷன் பண்ணாதது 10 ரூபாய் வாங்கினதெல்லாம் பார்ட்டி ஃபண்டாக போச்சுங்கிறாரு. நேற்றைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர், அவங்க மாநில பொறுப்பாளர், நேற்று அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். எங்களை பணி நிரந்தரம் செய்து, பணி நிரந்தரத்தை தாண்டி இங்கே உள்ள நடக்கக்கூடிய அந்த மற்ற எல்லா மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்சஸையும் அரசே கையெழுத்துக்குச்சு, எங்களை கையிலேருந்து போடாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் 10 ரூபாய் வாங்க மாட்டோங்கிறாரு. அப்போ இது உண்மையா? 10 ரூபாய் வாங்கியதுங்கிறது டாஸ்மாகினுடைய செலவினங்களுக்கு அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால், அப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கி அது பார்ட்டி ஃபண்டாக போச்சான்னு முதலமைச்சர் விளக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில் ஏன் அந்த 30% ஸ்டாலின் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே, அதுவோ அல்லது இப்போ சொல்கிற இந்த பார்ட்டி ஃபண்டோ ஏன் கணக்கிலே வரல? அன்அக்கௌண்டடாக போச்சு அப்படின்னா நீங்கள் அம்பலப்படுத்துங்க. ஆனால் சொல்கிறதுக்கான இப்போ நேற்றைக்கு சபாநாயகர் அவர்கள் சொல்கிறார், மன்மோகன் சபாநாயகர் 2 விஷயங்கள் பேசும்போது குறிக்கிட்டார். தாவேகாவினர் தொகுதி வாரியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் பேசலாம், பொதுப்படையாக பேசக்கூடாதுன்னு குறுக்கிட்டார். அமைச்சர் ஆதவர்ஜுன் அதே போல் 2 வயது சிறுமியிடம் திமுகவினர்னு அவர் சொல்ல போகும்போது குறுக்கிட்டு அதே சபாநாயகர் கேட்டார். இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னு சொல்லும்போது ஆவணங்கள் இருக்கான்னு மாண்புமிகு சபாநாயகர் ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாமே. இருக்கான்னு முதலமைச்சர் ஒரு கிளாரிட்டி தெளிவாக இருந்தால், இல்லைனா அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா
நேற்றைக்கு அவர் நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு வேற சொன்னார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் நாளைக்கு தரேன்னு பேசினார். அவர் ஒருவேளை அது சபாநாயகருக்கு கொடுத்தாரா, அவையில் இன்றைக்கு அதை பொதுவில் கொண்டு வந்தாங்களா? ஏன்னா அவையில் நீங்கள் பேசிட்டீங்க, சபாநாயகருக்கு மட்டும் காட்டுவது சரியானதாக இருக்காது. அப்போ பொதுவெளிக்கு நீங்கள் கொண்டு வரணும் தானே, இந்த விஷயங்கள் வரும் இல்லையா? இந்த இடங்கள்லாம் நம்ம பின் பாயிண்டடாக கேட்க வேண்டியிருக்கு. எதிர்கட்சி தலைவர் முடிச்சுட்டு வெளில வந்து தான் பேச முடியும். இப்போ நேற்றைக்கு சொல்லக்கூடியதே என்ன சொல்கிறாங்க, ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு. முடிஞ்சிருச்சு, மரபு அதோட முடிஞ்சா எதிர்கட்சி தலைவர் பேசுறதோட செஷனை க்ளோஸ் பண்ணணுங்கிறதான் கஷ்டம். அந்த கஷ்டம் படி முடிச்சுட்டு அவங்க கிளம்ப வேண்டுதான். அதுக்கு பிறகு இடையில வந்து இங்கே சொல்லிவிடப்பட்டு அவர்னும் போது முடிஞ்சு போச்சு கஸ்டம்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் உட்காரணும் அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க. அது ஒரு டாக்டிஸும் கூட. நான் பேச வேண்டியதை பேசிட்டாங்க, நான் ஸ்கோர் பண்ணிட்டேன்னு நகர்றது இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் செய்யக்கூடியது தான். இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் ஒருவேளை இதை விமர்சிச்சாங்கன்னா, ராகுல் காந்தியும் கடந்த காலத்தில் மோடி பேச தொடங்கும் பொழுது நீங்களும் வெளிநடப்பு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்க. அவர் பாயிண்ட்டுக்கே வராமல் திரும்ப திரும்ப நேரு இந்திரா காந்தின்னு அங்கே போய் காங்கிரஸ் விமர்சிக்க ஆரம்பிச்சா நீங்கள் பாட்டுக்கு மணிப்பூருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விட்டு அவர் பாருங்க ஏறத்தாழ 1.25 மணி நேரம் பேசினார். 1 மணி நேரம் மணிப்பூருங்கிற வார்த்தைக்கே வரல. அவர் பல விஷயங்களை பேசினதும் இவங்கெல்லாம் வாக் அவுட் பண்ணி முடித்த பிறகு மணிப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் பேசினார். அப்போ நீங்கள் வாக் அவுட் பண்ணதெல்லாம்னு கேள்வி வரும். எனவே வெளியில் வந்து பேசுகிறாங்கன்னா இதில் 2 விஷயம் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அது ஒன்று ஆக்ஷன், ஒன்று ரியாக்ஷனாலும் 2 பேரும் அதை செய்திருக்க. இவர் ரியாக்டும் பண்ணியிருக்க வேண்டாம், அவர் ஆக்ட் பண்ணியிருந்தா. அந்த ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணதுக்கு பதிலாக இன்றைக்கி அவர் ஒரு ஆக்ஷன் ஒன்று அப்படின்ட்டு பண்ணார். அதெல்லாம் ஆப்வியஸாக எனக்கு தெரியும் அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட அது நீங்கள் வைரல் கண்டென்ட்டாக கொண்டு போவாங்க, எலிவேட் பண்ணுவாங்க, அதுக்கான எலிவேஷன் இருக்கும். பட் அதுக்கு இப்போ பதிலுக்கு அந்த அப்பாவை தேடுறன்னு ஒரு குட்டி கதை சொன்னது, அது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ரசித்ததும் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது தேவையில்லாதது ஆப்வியஸாக. அது பர்சனல் ரிமார்க்காக போகுது. வெளியில் வந்து இவர் இன்னொரு பர்சனல் ரிமார்க்கை சொல்கிறாரு, செங்கல்பட்டு கோர்ட். இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இப்படி நோக்கி போக வேண்டுமா? உதயநிதி பண்ணது ரியாக்ஷன், தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. ஆனால் ஆக்ஷன் வந்த பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய இடம் வருது. அதை கேள்வியாக கேட்கும்போது பதில் சொல்கிறாங்கன்னும் போது ஒப்பிட்ட அளவில் இது முதலமைச்சர் பண்ணாமல் இருந்திருந்தால் இது வந்திருக்காதுங்கிற இடத்துக்கு தான் நம்ம நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது இந்த இடம் தான். அப்போ நீங்கள் மக்களுக்கானதாக இன்றைக்கு என்னென்ன நீங்கள் ப்ராமிஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நம்ப தகுந்தது. லஞ்சத்தை ஒழிக்கிறீங்கன்னா மக்கள் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் ஏன் லஞ்சத்தை ஒழிக்கிறீங்கன்னா உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, அமைச்சர் புஷி ஆனந்த் கூட சொன்னார்ல, வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவரை தெரியும் அவரை தெரியும்னாங்கன்னா கட்டி போட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு எந்த சட்டவிரோத தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா ஒரு கட்சியை நோக்கி தான் போவாங்க. அது பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது திமுகவினரை நீங்கள் அந்த அளவுகள் வைக்கலைன்றது தான் உங்களுக்கு திரும்ப வருது. ஸோ இது வந்து சில விஷயங்களே அவர் தவிர்த்திருந்திருக்கலாம். நான் சொல்கிறது, அவர் கன்வென்ஷனலாக அந்த வழக்கமான எழுத்து நடையிலே பேசணும், அது பிரச்சனை இல்லை, அது இயல்பாக மாறலாம், உதாரணங்கள் வரட்டும். கலோக்கியில் இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து புரிந்து கொள்வதற்கு வகையில் எளிமையாக ப்ரெசென்ட் பண்ணால் போதும். அதுதானே அந்த கம்யூனிகேஷனுங்கிறது அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. என்ன ஒரே சார்ஜில் ஓவராலாக அவங்க என்ன முடிச்சுடுவாங்க, நேற்றுக்கே அவர் பதில் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி வராருன்னா அது தயாரிக்கப்பட்ட உரை அப்படின்னு அவங்க வைப்பாங்க. வந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாருன்னு இவங்க சொல்லுவாங்க. விவாதம் யார் நல்லா ஸ்கோர் பண்ணாங்கிறதா, அல்லது மக்களுக்கான விஷயங்களை நோக்கி என்ன அவுட்கமாக சொல்யூஷனாக வரப்போகிறது என்பதா அப்படின்னா அதில் என்ன ப்ராக்ரஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் இதற்கான மதிப்பீடை நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, 2 பேருமே அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நோக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு இதில் என்னென்னா 2 சைடுமே டார்கெட் ஆடியன்ஸை குஷிப்படுத்திட்டாங்க. டார்கெட் ஆடியன்ஸை தாண்டி உங்களுக்கு வாக்களிக்காத இல்லை அரசியல் ஓட்டை போட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போகணும்னு போன மக்களுக்கு எது ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டார்கெட்டட் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்கிறவங்க வந்து இன்ஸ்டா யூசர்ஸ், இவர்களுக்கான அந்த வாக்கு வங்கியிருக்காங்க இல்லையா, பேஸாக இருந்தவங்க, அல்லது இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பரவாயில்ல நம்ம இவருக்கு ஓட்டு போட்டது ஓகே தான், கேப்பபிளாக தான் இருப்பார் போல இருக்குங்கிற அந்த ஃபீல். அந்த 2 சைடு வாக்களித்தவர்கள் எல்லாருமே நான் எடுத்துக்கிறேனே அந்த இடத்துல. நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்காதவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்போ போய் சேருது அப்படின்னாலும் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் இருக்கக்கூடிய இவ்வளோ யூசர்ஸ், வயதானவர்கள், பெண்கள் எல்லாரும் தான் வாக்கு செலுத்திருக்காங்க. அதனால் நம்ம அது இந்த 2 சைடுமே இல்லை. இப்போ இவங்களை விட அவங்க ஒரு 17-18 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணியாக. இல்லை அவங்க இருக்காங்க வெயிட்டட் ஆவரேஜ்னாலும். இந்த இடத்துல அவங்கள அந்த விஷயங்களை கேட்டாங்க. இவர் கேட்ட கேள்விகளும் இருக்குது. அவர் இதில் இந்த கேள்விக்கு இப்போ என்னென்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்களுமே விவாதங்களுக்கு போகிறவங்க முன்னாடி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா கவுண்டர் கொடுத்து 2த்தையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி கிளிப்பிங்காக போடுவாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி இவர் சொன்ன இந்த குட்டி கதையோ அதற்கு வெளியில் வந்து இவர் சொன்ன இந்த பதிலோ இப்படியான பர்சனல் அட்டாக்கை தான் நீங்கள் ஒப்பிட்டு ரீல்ஸ் போகுமே தவிர கேட்ட கேள்விக்கான பதில்னு அப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக எதையாவது நீங்கள் கேள்வி பதில்னு இதில் மேட்ச் பண்ணி எவ்வளோ எடுத்துட முடியும்?
உங்களால் அப்படி நீங்கள் ஷார்ட்ஸாக எடுக்கிறீங்க இல்லை ரீல்ஸாக எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ எடுத்துட முடியுங்கிறது வருது. அப்போ ஆன் இஷ்யூஸ் பேசலைங்கிற அந்த விமர்சனத்தை நான் மறுபடியும் அந்த புள்ளியில் தான் நிப்பாட்ட விரும்புகிறேன். இவருக்கான ரீச் அப்படிங்கிற அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அவர் பேசும்போது இது நேஷனல் நியூஸ் தான் விஜய் அவர்களுடையது. நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சது இந்த அளவுக்கு மீடியாவுக்கான ரீச்சு அந்த அளவுக்கு விவாத பொருள் இருந்ததுன்னா ஒப்பீட்டளவில் இவருக்கு ஒரு எட்ஜு கூட தான் இருந்திருக்கும். ஆல்ரெடி அவங்க மற்ற சோஷியல் மீடியாஸ், நான் சொல்கிறது கன்வென்ஷனல் சேட்டலைட்டை தாண்டினும் போது கூடுதலாக இருக்கிறது. அதை கிராப் பண்ணுற அல்லது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை பதிக்கிற வேலையை தான் திமுக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பொறுமையாக வரட்டும். இதில் என்ன பிரச்சனைனா எல்லா கட்சிகளும் அஃப்கோர்ஸ் அதை பார்க்குறாங்க, அது தேவையானது. அடுத்த தலைமுறை நாங்கள் ஜென்சியை கனெக்ட் பண்ணுறோம், 2K கனெக்ட் பண்ணுறோன்னு அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுற கேப்பில் அதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. 80s 70s 60s 90s இவங்களோட இருக்க ஹோல்டையும் விட்டுறாதீங்க. இது ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தேவையானது. அதையும் கொஞ்சம் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. விஜய் அவர்கள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி பேசினாரு, இதுக்கு முன்னாடி இப்போ பேசின மாதிரி தான் இதுக்கு முன்னாடியுமே எலெக்ஷன் முன்னாடி பேசி அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைஞ்சது. ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை ஒரு டெம்ப்ளேட்டை தான் கொண்டு வந்திருக்காரு. ஒரு மாசான டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி விஜய்க்கு அகைன்ஸ்டா எதிர்கட்சியில ஒரு சரியான ஆள் இல்லையோ அந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு தோணுது. விஜய் அவர்களை வந்து உதயநிதியால தாக்கு பிடிக்க முடியுமா இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு? இல்லை, ரெண்டு பேருக்குமான பாணி வேற, ரெண்டு கட்சியினுடைய இயங்கியலும் வேற, அமைப்பு முறையும் வேற. நம்ம இந்த தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் களமும் தான் சொல்லும். ஏன் ரிவர்ஸில் கேட்டால் இப்போ இந்த பஞ்ச் டைலாக்ஸ்னால இப்போ ஏன்னா ஆட்சி வந்து 40 நாள் தான் ஆகுது. நீங்கள் 4 வருடம் கழித்து இப்படியான டைலாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டெலிவரி எதுவும் ஆகலைன்னா அப்போ நம்ம அந்த கேள்வியை வேறு மாதிரி போடணும். இல்லை, கண்டினியூட்டிங்கிறது வாய்ப்பு இருக்காங்கிறத நோக்கி தானே போகும். இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா 40 நாள் பத்தாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சிகள் இப்போ நான் இஷ்யூஸ் எல்லாம் ஆன் இஷ்யூஸில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு இந்த அரசு பதிலளித்திருக்க வேண்டும். இஃப் ஐம் நாட் ராங், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நீங்கள் அது முதலமைச்சர் இருந்தால் அவரே தான் அதுக்கு பொறுப்பாளராக பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ கடந்த முறை இந்த முதலமைச்சர் வந்த பிறகு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க, ஐ திங்க் மெயின்ஸ் இல்லை, இன்டர்வியூவே கிளியர் பண்ண பேட்சில் இருந்தும் ஒரு செக்ஷன் வந்து முதலமைச்சரை சந்தித்து ஒரு கர்ட்டசி விசிட் பண்ணாங்க. அதில் ஒரு பெரிய சங்க் வந்து நான் முதல்வனில் பேக் செய்யப்பட்டவர்கள், அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு அவங்களே வெளிப்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள். யூபிஎஸ்சிக்கு மட்டுமல்ல, அது பல கேடர்ஸில் பல நிலைகளில் எம்ப்ளாயபிலிட்டியில் அது ஒர்க் ஆகிருக்கானா ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அவங்க திமுகவுக்கு வாக்களித்தார்களா இல்லையாங்கிறது நம்ம பிரித்து பார்க்க முடியாது. போட்டிருக்கலாம், போடாமல் போயிருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம், வேறு ரீசனுக்காக பயனாளிகளாக இருக்கிறவங்கெல்லாம் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த திட்டம் சரியானதா தவறானதானா அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியரிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிலாம் நாங்கள் நிப்பாற்ற மாட்டோம், ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது அப்புறம் எதை நோக்கியதுங்கிற கேள்வி வரும் இல்லையா. அந்த ஸ்கீம்ஸை நியமம் மாற்றிட்டு போங்க, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. திட்டங்கள் தொடருதா இல்லையாங்கிறதுல இந்த அரசு இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை ஏன் கொடுக்கல. இந்த இப்படியான பல இதில் அங்கே டியூட்டர்ஸாக பணி அமர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் அவங்களெல்லாம் நீங்கள் அதாவது இவங்க வரும்பொழுது கான்ட்ராக்சுவலாக இருக்கக்கூடியவர்களை நிரந்தரப்படுத்துவோம் 5 ஆண்டுகள் மினிமம்னு மற்ற துறைகளில் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான நீங்கள் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் வரும்போது இதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அரசு முடிவெடுப்பதற்கு முன்பாகவே அதிகாரிகள் அங்கே கான்ட்ராக்சுவலாக இருந்தவங்களை அனுப்புகிறாங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிஷியரிஸ் இருந்தாங்கிறதுனால தான் இப்போ நீங்கள் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த வேண்டியதுங்கிறது எல்லாரும் வரவேற்கிறாங்க. திமுக அதற்கு தன்னுடைய நன்றியே நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்கிறாரு. அதை எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. அதையும் எதிர்க்கிறாங்க, இல்லை அதில் தேவையில்லாத வன்மத்தை கற்கிறாங்கன்னா நம்ம அவர்களை அடையாளம் கண்டு பொதுமக்கள் அவங்கள புறக்கணிக்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் நகர்வாங்க. ஏன்னா காலை உணவு திட்டம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்னு. பெண்களுக்கான உங்களுக்கு விடியல் பயண திட்டம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவர் அமல்படுத்துங்கிறத சொல்லனாலும் இருக்கிறத கண்டினியூ பண்ணுறாரு. அதே போல் மாதாந்திரம் 1000 ரூபாய் வைப்பு தொகை, மேபி அது கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறத மாற்றுறாரா என்னன்னு தெரியல, நேமு கேஎம்யூடி அவங்க பேர் கூட மாற்றலாம், அது அரசினுடைய உரிமை சார்ந்தது. ஆச்சா அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குமானா ஆப்வியஸாக இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் தொடருது இல்லையா. இந்த மாதிரி மற்ற ஸ்கீம்ஸ்க்கும் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டா குழப்பம் இல்லாமல் இருக்கும்போது பயனாளிகள் இதை நம்பிட்டு அவங்க வேறு சில கமிட்மெண்ட்ஸுக்கு இல்லாமல் இல்லை சிலர்லாம் பார்ட் டைம் வேலைக்கு போகாமல் சரி இந்த இதை வந்து நம்ம செலவுகளை பார்த்துக்கலாம் வீட்டில் கேட்க வேண்டான்னு ஃபுல் டைமராக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்குது. இதெல்லாம் இந்த அரசு தெளிவுபடுத்தினால் பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேனே, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதல்ல, அந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. அதனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அரசு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அரசினுடைய கடமை. இதுக்கு பதில் சொல்கிறது சொல்லாததுனால மக்களுக்கு என்ன பயன்கிற கேள்வி இருக்குது. பதில் சொல்லுங்கள், நீங்கள் அதில் பாலிட்டிக்கலாக பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. பயனாளிகள் தான் உங்களுடைய
இறுதி எஜமானர்களாக வச்சு இந்த அரசு செயல்படணுங்கிறது தான் நம்முடைய விமர்சன பார்வை. ஓகே, இன்னைக்கு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா டிவிகே அவங்களோட வாய்ஸும் வந்துச்சு, டிஎம்கே அவங்களோட வாய்ஸும் வந்துச்சு. ஆனா ஏடிஎம்கே சைட்ல இருந்து பெருசா எந்த வாய்ஸும் வந்த மாதிரி தெரியலையே. ஏடிஎம்கே சைடு வந்து இப்போ அதாவது எதுவும் டெஸ்டிங் த வாட்டர்ஸில் அவங்க இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறாரு 2017 இறுதியிலிருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இவங்க வந்து எந்த அளவுக்கு உருமாற்றி கஜானாவை காலி பண்ணாங்கங்கிறாரு. 2017 இறுதிங்கிறது மேயர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி தான் அவர் பின் பாயிண்டடாகவே சொல்கிறாரு. ஆனால் குட்டி கதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன அவர் ஸ்மைல் பண்ணதை பார்த்து ஆஹா தலைவர் நல்ல இதில் தான் இருக்கார் போல இருக்கு, இவரே போய் அங்கே சேர போகிறார், நம்ம போய் சேர்ந்தோம், இன்னும் 2 எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க. இல்லை பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணப்பெல்லாம் 4 பேர் போகலன்னு நியூஸ் வருது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதிமுக என்னன்னா அந்த இடத்துல திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்பதனால அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் அந்த புள்ளியில் இருந்தால் நீங்கள் உங்கள் கட்சியை இப்போ நீங்கள் 3வது இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய டார்கெட் எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும், மீண்டும் ஆட்சிக்கு வருவது தான் அப்படின்னா அடுத்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் இல்லை முதலமைச்சருக்கான தேர்தலுக்கு 5 வருஷம் இருக்குனாலும் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? கேள்வி என்ன வரும்? விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடருமா கூடாதா? அப்போ ஆன்டி விஜயில் நான் தான் நம்ப வைக்கிறது நோக்கி தான் அரசியலே போகணும். எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறத அவர் தான் போய் தெளிவுபடுத்துவார்னு பார்க்கலாம். இப்போ அவரே இவ்வளவு ரசித்து அந்த குட்டி ஸ்டோரியை கேட்குறாருன்னா அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அது திமுக மீதான விமர்சனம் தான், அதில் தான் அவங்க கட்டி எழுப்பப்பட்டது. ஐயா யூஎஸ்பி, உங்கள் யூஎஸ்பி, உங்களுடைய தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஏறத்தாழ அவங்க வந்து அவங்க அட்டாச் பண்ணி கூட சேர்த்துட்டாங்க, இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்பாகவே அண்ணாவையும் அப்பப்போ கோட் பண்ணி கொண்டு போயாச்சு. இதில் தன்னுடைய வாக்கு வங்கி கரைவதையை அவர் ரசிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று பாஜக அரசோடு இணக்கமாக செயல்படுவோங்கிறதுல அவருக்கு எதுவும் உடன்பாடு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போய் ஒன்றிய அரசுக்கிட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் வந்து எல்லாத்துக்கெல்லாம் போய் மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது. தம்பி நம்மளுடைய லாங்குவேஜில் பேசுகிறாரே அப்படின்னு ஒருவேளை அதில் எதுவும் அவருக்கு கூடுதல் உடன்பாடு மகிழ்ச்சியான்னு தெரியல. விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்தியா கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லாததுக்கு பின்னாடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுவதை ரசிப்பதற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு புள்ளியில் இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த புள்ளி பாஜகவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னன்னா இப்போ பாஜகவினுடைய நிதி அப்படிங்கிறது அவங்க கொடுக்கறது. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வெள்ளை அறிக்கை அவர் குறிப்பிட்டார், கஜானா காலி குறிப்பிட்டார், நிதியமைச்சரும் சரி இவரும் சரி ஒரு பாயிண்ட் டச் பண்ணாமலே விட்டாங்க. ஆனால் அது ஆளுநர் உரையில் இருந்தது. நீங்கள் தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்தீங்கன்னா அதில் முதல் பக்கங்கிறது அறிக்கையில் 3 சாப்டராக பிரிக்கிறாங்க, அறம் பொருள் இன்பம்னு. அந்த அறம்ல 2வது வாக்குறுதி 3வது வாக்குறுதியே மத்திய அரசுக்கு எதிராக அவங்களுடைய நிதி ஓரவஞ்சனை குறித்து தான் அவங்களுடைய வாக்குறுதி. முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி உரிய நிதியை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது இருக்கும். 2வது ஒரு சிறப்பு சட்டக்குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் போய் போராடி வாதாடி தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கை பெற்று வருவோம். 3வது தமிழ்நாட்டுக்கான நிதியில் ஒன்றிய அரசின் அநீதி, மத்திய கூட இல்லை, ஒன்றிய நிதியில் அநீதி அப்படின்ற பேரில் அவங்க செஞ்சதெல்லாம் தொகுத்து இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது, அதில் செஸ் சார்ஜாக அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எல்லாத்தையும் தொகுத்து போட்டு இதை ஒரு பிரசுரமாக அதை ஒரு கம்பைல் பண்ணி எடிஷனாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துவோம். 3. 4வது ஜிஎஸ்டிக்கான வரி வருவாயில் நம்ம கொடுக்கறதுல 70% ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுவோம். 5வது இந்த ஜிஎஸ்டிக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த இழப்பீட்டு தொகை நிப்பாட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு. அதை திரும்ப உரிய இழப்பீடு தரலை, திரும்ப கொடுக்கணும்னு நாங்கள் கேட்போம்னு இந்த 5ம் இருந்தது. இதில் எனக்கு தெரியும் இந்த 70% தவிர மீதி 4ம் ஆளுநர் உரையில் இருந்துச்சு. முதலமைச்சர் பேசும்போது மத்திய அரசு நிதி கொடுக்காமலாம் விட்டுட்டு போனால் அப்படி நாங்கள் விட மாட்டோம், இங்கே நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம்னுட்டு ஒரு அடிச்சார் பாருங்க, ஒரு டாப் நாச்சில். அந்த மாதிரி அங்கே நிதி கொடுக்கலன்னா நாங்கள் விட மாட்டோம்னு ஒரு இதை சேர்த்து போட்டிருந்தாருன்னா நீங்கள் இணக்கமாகவும் இருக்கீங்க, ஆனால் உரிமைக்காக நிற்போங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே பேசியிருந்துக்கலாம். அவர் அதை விடுறதே ஒரு அதில் ஒரு கேம் பிளான் இருக்காங்கிற கேள்வி தான் வருது. அப்படியான விஷயங்கள் அந்த இணக்கத்துக்கான பவுண்டரியை பற்றி கவலைப்பட வேண்டியது காங்கிரஸ் தான், நம்மள. இன்னைக்கு சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியிலையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சோஃபா மாடல் அரசு, அப்புறம் குதிரை பேரம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க சொன்னனால தான் இவர் அதுக்கு பதிலடியாக சொன்ன குட்டி கதையாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை பர்சனல் அட்டாக்காகவே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டோனில் போயிருப்பாங்க? இல்லை, அது பர்சனல் அட்டாக் டோன் தான். ஓவராலாகவே நம்ம பார்த்தோம்னா இப்போ கட்சிகளை குறித்து நீங்கள் அவங்ககிட்ட இந்த ஓவரால் இஷ்யூ ஏதோ ஒரு பாயிண்டில்
மாற்றி மாற்றி ட்ரிகர் பண்ணுறதா போயிடுச்சோங்கிறது தான் நமக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் அதற்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு நீண்ட மரபு இருக்கிறது, தொன்மை இருக்குது, தொடர்ச்சி இருக்குது. இவ்வளவு இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு வெறும்னே பர்சனல் அட்டாக்ஸ் நிறைந்த இடமாக அது மாறுவது என்பது அது வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லதா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டுக்கு நல்லதான்னு ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கிறது. அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து என்ன மாரல் தெரிஞ்சது? நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். வழக்கமாக இப்போ ஜெயலலிதா அம்மா குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒருவேளை குட்டி ஸ்டோரிங்கிறது ஜெயலலிதா அம்மா பாணிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஸ்மைல் பண்ணாரா நமக்கு தெரியல. பட் அவர் அதுக்கு ஸ்மைல் பண்ண மாதிரி தெரியல. என்ன மாரல் இருந்ததுன்னு ஏதாவது நம்ம யோசிச்சோம்னா, இப்படி அவரே அதை சொல்லிட்டு இப்படி சம்பந்தம் இல்லாம எனக்கும் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அது வாதம் அல்ல, அது விதண்டாவாதமாக வைத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாறலே இல்லைன்னும் போது அது பர்சனல் ஜெயிப்பு தான். அப்புறம் அதுக்கு ரியாக்ஷன் இவங்க பர்சனலாக தான் கொடுப்பாங்கங்கிற இடத்துக்கு போய் லாவணி பாடக்கூடிய இடத்துக்கு அது நகர்ந்துருச்சு. அதுதான் அந்த இடத்துல சிக்கலாக பார்க்கணும். அந்த இயல்பு அவருடைய டெலிவரி அவருக்கு என்ன, அவர் அப்படி பேசுவதற்குத்தான், அதனால் அதை ஏற்றுக்கொண்டு தான் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் அவர் பழைய டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம்னா உங்களுடைய அவுட்கம் என்னவா இருக்குது, உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவா இருக்குங்கிறது குறித்த தெளிவை இன்னும் நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்குங்கிறது தான் நம்முடைய பார்வை. இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக உதயநிதி அவர்களுடைய எதிர்கருத்து என்னவா இருக்கும்? இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படியும் 1 மாதம் எடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா இப்போ இன்றைய அல்லது இன்னும் 2 நாளைக்குள்ளே மின்சாரத்துறைக்கு நாங்கள் ஒயிட் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸ்லி செந்தில் பாலாஜியிலேருந்து முத்துசாமி அவர்கள்லேருந்து அல்லது சிவசங்கர் ஒரு ப்ரீஃப் பீரியட் இருந்ததாக ஞாபகம். இவங்கெல்லாம் பதில் வினை எதிர்வினை ஆற்ற போகிறாங்க. மின்சாரத்துறையில் நாங்கள் என்ன இது பண்ணியிருந்தோம், எவ்வளோ மின்மாற்றிகளை கொண்டு வந்தோம், போனது வந்ததெல்லாம் அவங்க மேபி கொடுத்தாங்கன்னா இந்த ரெட்டோரிக்கு ஒரு 4-5 நாட்கள் ஓடும். இப்போ இதுக்கு நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் 2017 டிஆர்பியில் ஸ்கேம் பண்ணாங்கன்னு இடி உள்ளே புந்து 2017 கேஸில் இப்போ என்ன பாஞ்சு ஆட்களை பிடிக்கிறாங்க. ஏறத்தாழ 9 ஆண்டுகள் கழித்து சரி ஏதோ இடிக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஆனால் 2017 காலகட்டம்னா அதிகாரிகள் அதிமுக ஆட்சி அங்கெல்லாம் போகும், கூட்டணிக்குள்ளே தானே அவங்க என்டிஏக்குள்ளே தானே இருக்காங்கன்னு நமக்கு அதில் ஒரு அக்கன்னா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் தாண்டி இதற்கு அடுத்த ரெட்டோரிக்கு இனிமேல் இஷ்யூ பேசிஸில் தான் போகும். இதுக்கப்புறம் சட்டமன்றம் திரும்ப கூட போகிறதில்ல. அடுத்த சட்டமன்றம் வரும்போது பட்ஜெட்டில் முதலமைச்சர் மேபி அவருடைய துறைகளுக்கான மானிய கோரிக்கை வரும்போது பேசுவார். அதை தாண்டி பட்ஜெட்டில் பெரிய எல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நிதியமைச்சர் தான் கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய பெரிய தலைவலி 5 பட்ஜெட் சிறப்பு நிதிநிலை அறிக்கை நாங்கள் தாக்கல் செய்வோம்னு 5 போடுவோன்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. பக்கம் 89 சமூக நீதி நிதிநிலை அறிக்கைன்னு ஆரம்பித்து சூழலியல் வரைக்கும் பிரித்து ஒரு 5 போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ 5 பட்ஜெட் ப்ளஸ் வேளாண்மை ஒன்று 6 கொடுப்பாங்களா நமக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கான சவாலாக இருக்குது. அது வந்த பிறகு அதில் விமர்சனமாக போகும். அது வரைக்கும் இஷ்யூஸை தான் திமுக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே பேசினது அதை பொது வெளிக்கு கொண்டு வருவதுங்கிறது வந்தால் அவங்க என்ன பின் பாயிண்டடாக பதில் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூவில் இவர் கேட்டார், சிவசங்கர் கேட்டார், சரிங்க பகலில் ஒரே திருடிட்டு போகிற சிசிடிவி காட்சி போட்டிங்க, நைட்லலாம் எங்களுக்கு கரண்ட்டை கட்டாது, அது எப்படி தமிழ்நாடு முழுக்க திருடப்பட்டவங்களை எத்தனை திமுக காரங்களை பிடிச்சிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் இதை கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய இடம் வரும். அதாவது கரண்ட்டு கட்டாகக்கூடிய மக்களை நீங்கள் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இன்னொன்று அதிலே லாஜிக்காக நம்ம கேட்குறதுக்காக கேட்குறோம். ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போயிட்டான் ரைட்டு, நைட்டில் அவன் வந்து அந்த ஃபியூஸ் கேரியரை போட்டு பிடிங்கிட்டு இருக்கான், கரண்ட்டு போய் வருது, அது எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அரசுக்கிட்ட பதில் இல்லை. அவங்க கேட்கக்கூடிய மற்ற லாஜிக்னு பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இதே ஆட்கள் இப்போ நீங்கள் 15,000 பேர் நம்ம வேலைக்கு எடுக்கணுங்கிறீங்க, ஏறத்தாழ 1.5 லட்சம் பணியிடங்கள் அப்படின்னு சொன்னதாக ஞாபகம். இமீடியட்டாக அதில் நாங்கள் 15,000 பேர் வரைக்குமாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா? இதே அளவு ஆட்கள், இதே அளவுக்கான உற்பத்தி, இதே தானே எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. பவர் கட்டை நாங்கள் கொடுக்கல இல்லைன்னு அவங்க கேட்டால் அரசு அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறது இப்படியே இருக்கணும்லாம் ஒரு அரசும் விரும்பாது. ஆனால் அந்த கரண்ட்டு கட்டார மக்கள்கிட்ட தெளிவாக பேசிட்டு இப்போ உற்பத்தி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஷார்ட்டேஜ் வரலாம், வெயில் கூடுதலாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்ததோட அக்னி நட்சத்திரம் கூட, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சும் இப்போ சிக்கலாக இருக்குது, உற்பத்தி கூடுதல் தேவைப்படுதுன்னு பகலில் நாங்கள் இந்த டைம் டு இந்த டைம் 3 மணி நேரம் நிப்பாட்டிக்கிறோம், 6 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே மின் உற்பத்தி ஏற்ற முடிஞ்சா ஏற்றுவோம், செஞ்சு உங்களுக்கு தரோன்னு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிட்டா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் அந்த கம்யூனிகேஷனையே செய்யலை, பிரச்சனையே அதானே. நைட்டில் ஏன் நிப்பாட்டுறீங்கன்னா அவங்க தெருவுக்கு வராங்க, பிள்ளை குட்டியோட நாங்கள் தூங்க வேண்டாமான்னு. கரண்ட்டே நீங்கள் நிப்பாட்டக்கூடாதுன்னு அவங்க யாரும் தெருவுக்கு வரல. சொல்லிட்டு செஞ்சிங்கன்னா நாங்கள் தயாராகுங்கிறதுக்கு தான் தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் அகாமடேட்டிவ் தான். கசப்பு மருந்து கொடுக்கிறோம், புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறோம், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கு, இப்படிலாம் சொல்லி கடந்த காலத்தில் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிக்கலாம். இந்த ஓப்பன்னஸ் இல்லைங்கிறது தான் தாவேக அரசின் மீதான மின்சாரத்துறை சார்ந்த விமர்சனம்.
திருடி இருந்தால் அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே போடுங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்க, குற்றவாளிகள்னு நீதிமன்றத்தில் நிரூபித்து கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. ஸ்டாலின் செய்யாமல் விட்டது ஊழல் செய்த அத்தனை அதிமுக அமைச்சர்களையும் நாங்கள் உள்ளே வந்தோம்னா அவங்கெல்லாம் சிறைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒருவருக்கு கூட கன்விக்ஷன் வாங்கி தரல. நீங்கள் அதே குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்கன்னா அந்த 5 வருஷத்தை நீங்கள் மாற்றி செஞ்சுருந்தா வாங்கி கொடுங்க. ப்ராசிக்யூஷன் கொண்டு போய் முடித்து மக்கள் பணத்தை திருடி இருந்தால் கொண்டு வந்து அம்பலப்படுத்துங்க. அதில் அதை யாரும் ஏன் செய்கிறீங்கலாம் கேட்க போகிறது இல்லை. கைது பண்ணீங்கன்னா கைது பண்ணாமலே நீங்கள் ப்ராசிக்யூஷன் நடத்தி அதில் நீங்கள் பாஜக ஸ்டைலுக்கு போயிடலாம். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னு கோர்ட்டுக்கிட்ட ஒரு டைரக்ஷன் ஆகிட்டு கோர்ட்டு சொல்லிச்சிங்க நாங்கள் பண்ணுறோன்ருவாங்க. அந்த டெக்னிக்கில் கூட நீங்கள் போகலாம். ஆக அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் அதாவது எடுத்துக்கோங்க. அந்த நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே செய்வீங்க, 6 மாதத்துக்குள்ளே செய்வீங்க, 6 மாதம் கழிச்சாச்சுன்னு பார்க்குறோன்னு தான் பல விஷயங்கள் அடுக்கினார். அது தாய்மாமன் தங்கமுதிரை திட்டமாகட்டும், அண்ணன் சீர் திட்டமாகட்டும், பெண்களுக்கான அந்த கன்னியாகுமரி டு சென்னை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இலவச பயணம் எந்த பேருந்துனாலும், ஏசி பஸ், அரசு பேருந்துகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லீப்பரை எதுவாக இருந்தாலும் இலவசம் அப்படிங்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க 6 மாதங்கிற இதில் வைக்கிறாங்க. கூட ஆனாலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உடனே ஏன் இல்லை 5 வருஷம் எடுத்து நீங்கள் முடிச்சு கொடுக்காம போயும் மக்கள் நினச்சா திரும்ப வர்றதுக்கும் வழி இருக்குது. இதில் வெளிப்படைத்தன்மை கடந்து இப்போ நீங்கள் லைவை ஃபுல்லாக நேற்றுக்கு போட்டதுங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. எல்லாரும் அதை நேற்றுக்கு ஊடகவியலாளர்களை தொடங்கி இப்போ ஒரு பெரிய செக்ஷன் அதை பாராட்டுறாங்க, அதை வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடியவர்கள். உங்களுடைய ஓப்பன்னஸ் இன்னும் அதிகமாக வரும். நேற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களே தனி செயலாளர்னு ட்வீட்டு போட்ட பிறகு அவரை நியமனம் பண்ண அறிக்கை வெளியில் சுத்தலுக்கு வருது. அதுவும் அரசு வெளியிட்டதான் இல்லை, வெளியில் வருது. ரதன் பண்ணிட்ட போட்ட அன்றைக்கி தான் இவரையும் போட்டிருக்கிறாங்க. அது வெளியிலே தெரியல. ஒரு அரசு ஒரு நியமனத்தை செய்துவிட்டு எதற்காக, நாட் ராங், அது கடந்த மாதம் மே மாதம் 12ஆம் தேதி போடப்பட்டது. இந்த 22 40 நாட்களாக ஒரு அரசு ஏன் அதை வெளியிடாமல் உள்ளே வைத்திருந்தது? ஒருவேளை அந்த ரத்தன் பண்டிட் இஷ்யூ மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பிளாக் பண்ணிருக்கலாமா? அப்ப ரத்தன் பண்ணிட்டு வாபஸ் வாங்கின மாதிரி இவரும் வாபஸ் வாங்கப்பட வேண்டியவர்னு நான் புரிஞ்சுக்குவா. அது அவங்க தான் விளக்கம். நீங்க எதன் அடிப்படையில் போட்டீங்க? ஏன்னா 2 முன்னணி இதழ்கள், அது விகடனும் ஆகட்டும் குமுதம் ரிப்போர்ட்டர் 2 பேருமே இவங்களுக்கெல்லாம் சட்டப்பேரவை மன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் ரூம் கொடுத்துருக்குறாங்க. செக்ரட்டரியேட்டில் ஐ திங்க் 4 பேருக்கு பவர் சென்டர்ஸ் ஆக இருக்காங்க. அவங்க 4 பேருக்கு ரூம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கவர் ஸ்டோரி பண்ணாங்க. கடந்த காலத்தில் அது கலைஞர் அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், அல்லது திரு ஸ்டாலின், இவங்க யாருமே தனி உதவியாளருக்கு செக்ரட்டரியேட்டில் ரூம் கொடுத்ததில்லை. அவங்களுடைய பர்சனல் பிஏவுக்கு இங்கே ரூம் கொடுத்ததே கிடையாது. நீங்கள் ஒரு பவர் சென்டரை உள்ளே உட்கார வைக்கிறீங்க. அதிகாரிகளிலேருந்து அத்தனை பேரும் டிரான்ஸ்ஃபர்லேருந்து கான்ட்ராக்டுக்கு உங்களை பார்க்க வரவங்களாம் இவங்கள பார்த்து வணக்கம் போட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட உரையாடல் செய்யக்கூடிய இடத்துக்கு போகுது. இது எந்த வகையில் சரியானது? அப்போ ஒரு பவர் சென்டராக நான் மட்டும்தான் இருப்பேன்னு நீங்கள் உருவாக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வரும். பர்சனல் பிஏ ஏன் செக்ரட்டரியேட்டுக்கு வரான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ நீங்கள் ரிக்கி ரத்தன் பண்ண மாதிரி இதுவும் வந்தால் சர்ச்சை ஆகும்னா, சர்ச்சை ஆனாலும் பரவாயில்லன்னு அப்போ நீங்கள் போடலையா? வாபஸ் தான் வாங்குற நிலைமையில் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இப்படியான இதுவுமே இப்போ வரைக்கும் அரசு வெளியிட்டு தான் எனக்கு தெரியல. அரசு வெளியிடலைன்னா ஏன் வெளியிடலை? அரசு போட்ட அப்பாயின்மெண்ட்டை வெளில சொல்கிறதுக்கு டிஐபிஆர்கிட்ட கொடுத்து போட்டு வந்துருக்கலாமே, ஏன் செய்யலைங்கிற கேள்வியெல்லாம் வரும். இவர் மட்டும் தானா இல்லை மற்றவர்களுக்கும் உள்ள கொடுத்துருக்கீங்களாங்கிறதும் நமக்கு தெரியல. இவர் ட்வீட் போட்டதுனால, போஸ்ட் இன்ஸ்டாவில் போட்டார் நினைக்கிறேன், போட்டதுனால அது வெளில வந்துச்சு. போடாமல் விட்டுருந்தா இன்னும் எத்தனை அப்படி போடாமல் விட்டு வராமல் இருக்கோன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிற டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸில் இது எங்கேருந்து வருது, அது எத்தனையாவது சாப்டர்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அவ்வளோதான். நன்றி, மிக்க நன்றி.